அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரைட்டர் சீலனின் யூடியூப் பக்கம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பரகேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் 1, உத்தமசீலியார் காண்டம், அத்தியாயம் 54. தஞ்சையின் போர் முழக்கமும் காந்தலூரின் சபதமும். மறுவாரம் குறித்த தேதியில் அரசவை அதே தட்பவெப்பத்தோடு கூடியிருந்தது. அரசவை தொடங்கியவுடனேயே பதிலோலையை பேரமைச்சர் அன்பில் பிரம்மராயர் உரத்து வாசித்தார். தஞ்சை அரசவையிலிருந்து மானியக்கிடத்திற்கு சென்ற சோழ பேரரசின் பதிலோலை. ஸ்வஸ்தி ஸ்ரீ. திக்கெட்டும் தன் புலிக்கொடியை நாட்டிய மூவேந்தர் குலத்திலகம், வடவேங்கடம் தென்குமரி ஆளும் இருமுடி சோழர், மதுரையும் ஈழமும் கொண்ட கோப்பரகேசரி வர்மரான சோழ சக்கரவர்த்தி பராந்தகச் சோழர் விடுத்துக்கொள்ளும் பதிலோலை. மானியக்கேடத்தை ஆளும் ராஷ்டிரகூட மன்னன் கன்னரத்தேவனுக்கு. உமது அகங்காரமும் அறிவீனமும் ஒருங்கே கலந்த ஓலை எமது தஞ்சை அரசவையை வந்தடைந்தது. வாளெடுத்து போர் புரிவதற்கு முன் வரலாற்றையும் அறத்தையும் நீர் படித்து தெரிந்து கொள்ளாத அவல நிலையில் உழல்கிறாய் என்பதை உமது ஓலை எமக்கு உணர்த்துகிறது. முந்தைய மன்னன் கோவிந்தனுக்கு சோழ தேசம் புகலிடமளித்ததை ஏதோ பெரும் குற்றம் போலவும் துரோகம் போலவும் உமது ஓலையில் பிதற்றியுள்ளீர். ராஷ்டிரகூடத்தின் சற்றிய தர்மத்தின்படி மன்னராக முடிசூட்டப்பட்டவர் எம் மருமகன் 4ஆம் கோவிந்தன். நீயும் உன் தந்தை அமோகவர்சனும் ராஷ்டிரகூட சக்கரவர்த்திக்கு எதிராக கலகம் செய்து சற்றிய தர்மத்துக்கு மாறாக அவரின் அரியணையை பிடுங்கிக் கொண்டது கேலிக்கூத்து. அடைக்கலம் தேடி வருவோரை காப்பது என்பது இந்த தமிழ் மண்ணின் தொன்மையான தர்மம். நீ விரட்டியடித்த கோவிந்தர் என் மருமகள். அடைக்கலம் வந்த புறாவுக்காக தன் சதையையே அறுத்துக் கொடுத்த சிபி சக்கரவர்த்தியின் மரபில் வந்தவர்கள் நாங்கள். தஞ்சமென்று வந்தவனை காப்பது, அதுவும் என் மகளை மணந்த என் மருமகனை காத்தது எமது இறையாண்மையின் முத்திரை. ஆனால் அரியணைக்காக தன் சொந்த இரத்தத்தையே கொன்று சிம்மாசனமேறிய உமக்கு தர்மத்தைப் பற்றியும் துரோகத்தைப் பற்றியும் பேச எந்த அருகதையும் இல்லை. அதே கோவிந்தனையும் அவன் மகனையும் 4 ஆண்டுகளுக்கு முன்னால் கொன்ற பாவக்கரை காய்வதற்குள் ராஷ்டிரகூட மணிமகுடத்துக்கு இரத்தக்கரை கேட்பது உன் அறிவீனம். தொண்டை மண்டலத்தின் மீது உமது மைத்துனன் கங்க மன்னன் பூதுகனுக்கு உரிமை இருப்பதாக கூறியுள்ளீர். மேலை கங்கமும் கீழை கங்கமும் கங்கன் பல்லவர்களின் அடிமை தேசமாயிருந்ததை மறந்துவிட்டாய். பல்லவ இளவரசிக்குப் பிறந்ததாலேயே பல்லவத்தின் அடிமை தேசமான மேலை கங்கத்துக்கு பல்லவ மண் சொந்தமாகிவிடாது. அரசுகளும் அதிகாரமும் விளைநிலங்களும் வாழ்முனையில் வீரத்தால் வெல்லப்படுபவையே தவிர மாமனார் வீட்டில் தட்டேந்தி சீதனமாகப் பெறுபவை அல்ல. தொண்டை மண்டலம் எமது தந்தை மாவீரர் தொண்டை நாடு பரவின ராஜகேசரி ஆதித்த சோழரால் பல்லவர்கள் பெரும் புகழுடன் இருக்கும்போதே அவர்களை வீழ்த்தி இரத்தமும் வியர்வையும் சிந்தி சேர்க்கப்பட்ட சோழர்களின் சொந்த மண், தமிழ் மண். அதை உமது மைத்துனனுக்கு தாரவார்க்கு சோழ தேசம் ஒன்றும் உமது சாமந்த தேசம் அல்ல. பாண்டிய நாட்டை நாங்கள் அடிமைப்படுத்தியதாக குறிப்பிட்டிருந்தீர். பாண்டியர்கள் உமது சிற்றரசர்களைப் போன்றவர்கள் அல்லர். எமக்கு இணையான பழமையும் பெருமையும் வாய்ந்த மூவேந்தர்கள். எங்கள் இருவருக்கும் இடையிலான போர் வீரர்களின் உரிமை போர். நேருக்கு நேர் நின்று களத்தில் மோதி வெற்றி பெற்றோம். இன்று அங்கு சோழ பாண்டிய பிரதிநிதியாக எமது மகன் உத்தமசீலி அறத்தின் வழியில் ஆட்சி செய்கிறானே தவிர அது மண்ணாசையால் வந்த அடிமைத்தனம் அல்ல. தென்னகத்தை ஒருங்கிணைக்கும் சோழத்தின் பெரும் கனவை வடக்கே இருந்து வந்த உமது அறிவின்பு எப்படி புரிந்து கொள்ளும்? இறுதியாக எங்களை மானியக்கேடத்திற்கு வந்து உமக்கு கப்பம் கட்டச் சொல்லியிருந்தீர். உமது அறிவீனத்தைக் கண்டு எமது அரசவை கைகொட்டி சிரித்தது. கன்னரனே, சோழனின் முடி தில்லை அம்பலவாணரான நடராஜ பெருமானின் பொற்பாதங்கள் தவிர உலகிலும் யார் காலடியிலும் பணியாது. எங்கள் வாள்கள் என்றுமே உரைகளில் உறங்கியதில்லை. சோழத்தின் புலிக்கொடியை மண்ணில் வீழ்த்துவதாக பகல் கனவு காண்கிறீர். உமது கழுகு கொடியின் சிறகுகளை ஒடித்து எங்கள் அகழிகளில் வீச சோழ படைகள் தயாராகிவிட்டன. உமது போர் அழைப்பை நாம் ஏற்கிறோம். தக்கோலமோ பெண்ணையாற்றங்கரையோ மார்கழியோ பங்குனியோ காலத்தையும் களத்தையும் நீயே முடிவு செய்து கொள். சோழர்களின் வீர வாளுக்கு தப்ப உமக்கு திராணி இருந்தால் களத்தில் வந்து நில். ஒப்பம் பராந்தகச் சோழர், சோழ பேரரசர், தஞ்சை மாநகரம். அரசவை கரவொளி எழுப்பி பாராட்ட தூதுவன் வசம் ஓலை கொடுத்தனுப்பப்பட்டது. பேரரசர் தன் சிம்மாசனத்திலிருந்து எழுந்து நின்று அறிவித்தார். சோழ வளராட்டின் மாவீரர்களே, எனதருமை புதல்வர்களே, அமைச்சர் பெருமக்களே, போர் மேகங்கள் நம் தேசத்தை சூழ்ந்துவிட்டன. பகைவர்களை வேரறுக்க நமக்கு இன்னும் 5 மாத கால அவகாசமே உள்ளது.
இந்த 5 மாதங்கள் நமது தேசத்தின் தலையெழுத்தை தீர்மானிக்கப் போகும் மிக முக்கியமான காலம். எனவே வெற்றி ஒன்றையே இலக்காகக் கொண்டு பின்வரும் கட்டளைகள் நாடு முழுவதும் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட உத்தரவிடுகிறேன். தேசத்தில் உள்ள அனைத்து இரும்பு உலைகளும் கொல்லர் பட்டறைகளும் இரவு பகலாக இயங்க வேண்டும். வாள், வேல், ஈட்டி, கேடயங்கள் மற்றும் அம்புகள் என ஆயுத உற்பத்தி 2 மடங்காக அதிகரிக்கப்பட வேண்டும். காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை என அனைத்து படைகளுக்கும் சுழற்சி முறையில் கடுமையான போர் பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும். புதிய வீரர்களை படையில் இணைக்கும் பணிகள் உடனடியாக தொடங்கப்பட வேண்டும். அனுபமாவை நோக்கிய பேரரசர் ஒற்றற்படைக்கான அறிவுறுத்தல்களை சொல்லத் தொடங்கினார். பகை நாட்டை சுற்றி நம் ஒற்றர்களின் வலை பின்னப்பட வேண்டும். எதிரிகளின் படை நகர்வுகள், அவர்களின் பலம் மற்றும் பலவீனம் குறித்த தகவல்கள் நாளுக்கு நாள் எனக்கும் இளவரசர்களுக்கும் உடனுக்குடன் தெரிவிக்கப்பட வேண்டும். அதே சமயம் நம் நாட்டிற்குள் ஊடுருவியிருக்கும் எதிரி நாட்டு ஒற்றர்களை கண்டறிந்து அழிக்கும் பொறுப்பு உள்நாட்டு பாதுகாப்பு தளபதியிடம் ஒப்படைக்கப்படுகிறது. போர்க்களத்தில் காயமடையும் வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்க தேவையான மூலிகைகள், மருந்துகள் மற்றும் மருத்துவ குழுக்களை இப்போதிலிருந்தே தயார் நிலையில் வைக்க வேண்டும். படைகள் தடையின்றி முன்னேற குதிரைகளுக்கும் யானைகளுக்கும் தேவையான உணவுகளும் வண்டிகளும் தடையின்றி கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டும். வரப்போகும் போர்க்காலத்தை சமாளிக்க நாட்டின் முக்கிய களஞ்சியங்கள் அனைத்திலும் தானியங்கள் முழுமையாக நிரப்பப்பட வேண்டும். பொதுமக்களுக்கும் போர் வீரர்களுக்கும் உணவு தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் விவசாய விளைபொருட்களின் ஏற்றுமதி தற்காலிகமாக நிறுத்தப்பட வேண்டும். எல்லையோர கிராமங்களில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட வேண்டும். தேசத்தின் அனைத்து கோட்டைகளும் பலப்படுத்தப்பட வேண்டும். கோட்டை சுவர்கள் பலப்படுத்தப்பட வேண்டும். அகழிகள் ஆழப்படுத்தப்பட்டு அவற்றில் முதலைகளும் விஷ ஜந்துக்களும் விடப்பட வேண்டும். கோட்டை கதவுகளை சுற்றி காவல் பல மடங்கு அதிகரிக்கப்பட வேண்டும். தளபதிகளே, களத்தை கண்காணியுங்கள். கோட்டைகளை பலப்படுத்துங்கள். தானிய சேமிப்பை அதிகப்படுத்துங்கள். இன்றிலிருந்து போர் அவசர காலம் பிரகடனப்படுத்தப்படுகிறது என்ற பேரரசர் பராந்தகரின் அறிவித்துக்கு கைகூப்ப சபை ஒருமித்த குரலில் சோழம், சோழம், சோழம் என்று முழங்கி விடை கொடுத்தது. நாழிகை முரசுகள் ஒலிக்க அரசவை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. மறுபுறம் காந்தளூர் சாலையின் ஒரு நள்ளிரவு பொழுது. விண்ணை முட்டும் மரங்கள் சூழ்ந்திருந்த காந்தளூர் சாலையின் ஒதுக்குப்புறமான மலைப்பகுதி காரிருளில் மூழ்கியிருந்தது. இரவாடிகளின் சத்தத்தையும் தூரத்தில் ஒலிக்கும் கடலலையின் ஓசையையும் தவிர அங்கு பேரமைதி நிலவியது. அந்த அடர்ந்த வனத்தின் மையத்தில் அமைந்திருந்த ஒரு பிரம்மாண்டமான மலைக்கூகையின் உள்ளே பல தீப்பந்தங்கள் செந்நிற ஒளியை உமிழ்ந்து கொண்டிருந்தன. அந்த ஒளியில் நாஞ்சல் நாடு, குமரி நாடு, ஆய்நாடு, மலைநாடு, வேநாடு ஆகிய சிற்றரசுகளின் இளவரசர்களும் அவர்களின் அமைச்சர்களின் வாரிசுகளுமென சுமார் 100 இளைஞர்களின் முகங்கள் இறுக்கத்துடன் காணப்பட்டன. அவர்கள் அனைவரும் அங்கு இரகசியமாக கூடியிருந்தார்கள். அந்த குகையின் ஒரு புறத்தில் வீரநாராயணனும் அவனது ஆருயிர் நண்பன் பீதாம்பரகேசவனும் தீவிரமான ஒரு விவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். காந்தளூர் சாலை என்பது வெறும் கல்விக்கூடம் அல்ல. அது தென்னகத்தின் தலைசிறந்த ஆயுத பயிற்சி மையம். ஆனால் அங்கு ஒரு கடுமையான விதி இருந்தது. இளவரசர்களுக்கும் பிராமண இளைஞர்களுக்கும் மட்டுமே வாழ்வீச்சு, ஈட்டி எறிதல், விற்போர் போன்ற தனித்துவமான போர் பயிற்சிகளும் ஆயுத பயிற்சிகளும் அளிக்கப்படும். மற்ற குலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு வெறும் அரசியல் மற்றும் நிர்வாக பயிற்சிகள் மட்டுமே வழங்கப்படும். இதுவே சாலையின் எழுதப்படாத சட்டம். இதை குறித்து நாராயணன் தீவிரமாக விவாதித்தான். பின் அங்கிருந்த அந்த இளவரசர்களை பார்த்து, நீங்கள் இங்கிருந்து கல்வி முடித்து நாடு திரும்பியவுடன் சாலையில் நாம் கற்ற இந்த தனித்துவ ஆயுத பயிற்சிகளை அதை கற்க உரிமை மறுக்கப்பட்ட நமது மற்ற நண்பர்களுக்கும் அனைத்து வீரர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டுக் கொண்டிருந்தான். இதை கேட்ட பீதாம்பரகேசவன் அதிர்ச்சியடைந்தான். அவனது மரபு சார்ந்த மனம் இதை ஏற்க மறுத்தது. நாராயணா, நண்பா, நீ சொல்வது விபரீதமாக படுகிறதே. இது ஆசான்களுக்கு நாம் செய்யும் குருத்ரோகமாகாதா? சாலையின் விதிகளை மீறுவது தர்மமல்லவே என்று பதற்றத்துடன் கேட்டான். அவனை பார்த்து நாராயணன் மெலிதாக சிரித்தான். அந்த சிரிப்பில் ஒருவித ஏளனமும் தீர்க்கமும் கலந்திருந்தது. கொடுக்கும் கல்வியை அனைவருக்கும் சரிசமமாக கொடுக்காமல் குலத்தின் அடிப்படையில் பிரித்து வழங்கும் இந்த சாலையின் நிலைப்பாடுதான் கேசவா உண்மையான குருத்ரோகம். பிறப்பால் அனைவரும் சமம்.
பிராமணனும் முடிசூடும் அரச வாரிசுகளும் மற்றவர்களை விட எந்த விதத்திலும் உயர்ந்தவர்கள் ஒன்றுமில்லை. வாள் பிடிக்கும் தகுதி கைகளின் வலிமையிலும் நெஞ்சின் உரத்திலும் இருக்கிறதே தவிர பிறந்த சாதியிலில்லை என்று பொங்கினான் நாராயணன். கேசவன் ஏதோ சொல்ல வாயெடுத்தான். ஆனால் நாராயணன் அவனை தடுத்து, இந்த விஷயத்தில் உன்னோடு வாதம் செய்து என் நேரத்தை வீணடிக்க முடியாது நண்பா, நான் சொல்வதுதான் நடக்கும் என்று கூறிவிட்டு விவாதத்தை முடித்துக்கொண்டு குகையின் மையப்பகுதிக்குச் சென்றான். பெருமூச்சு விட்ட பீதாம்பர கேசவன் தன் உரையிலிருந்த வாளை உருவியபடி குகைக்கு வெளியே எவரும் வந்துவிடாமலிருக்க காவலுக்குச் சென்றான். குகையின் நடுவே ஒரு கம்பீரமான பாறையின் மீது வீரநாராயணன் ஏறி நின்றான். தீப்பந்தங்களின் ஒளியில் அவனது முகம் செக்கச்செவேலென ஜொலித்தது. பகல் முழுவதும் சாலையின் ஒழுக்கமான மாணவனாக அடக்கத்தின் உருவமாக இருந்தவன் இப்போது தன் சுயரூபத்தை காட்டி நின்றான். அங்கே நின்றது ஒரு மாணவன் அல்ல, பல தேசங்களை ஆளப்பிறந்த ஒரு மாபெரும் பேரரசன். அவனது கண்களில் தெரிந்த தீர்க்கமும் உடல் மொழியில் வெளிப்பட்ட கம்பீரமும் அங்கிருந்த 100 இளைஞர்களையும் ஒரு கணம் மௌனமாக்கியது. அவனது ஒவ்வொரு வார்த்தையும் அங்கிருந்தவர்களின் நரம்புகளில் ஓடும் இரத்தத்தை உஷ்ணப்படுத்தியது. என் சக இளவரசர்களே, மந்திரி பிரதானிகளின் வாரிசுகளே, ராஜ தந்திரிகளே, இன்னும் எத்தனை காலத்திற்குத்தான் இந்த அவலநிலையை நாம் பொறுத்துக் கொள்ளப் போகிறோம்? உங்கள் நாடுகளின் வளங்கள் அனைத்தையும் உங்கள் மக்களின் உழைப்பு அனைத்தையும் சோழனுக்கு திரையாக கப்பம் கட்டி விட்டு அவனது காலடியில் நீங்களும் உங்கள் தந்தைகளைப் போல சிற்றரசர்களாக கைகட்டி நிற்பது இன்னும் எத்தனை காலத்திற்கு தொடரும்? உங்கள் முன்னோர் ரத்தம் சிந்தி ஆண்ட இந்த சுதந்திர பூமியை, நம் உயிருக்கு உயிரான நம் தாய் மண்ணை மீட்க வேண்டாமா? சுதந்திர மறவர்களின் ரத்தம் உங்கள் உடம்பில் ஓடவில்லையா? அவனது வார்த்தைகள் சாட்டையடியாக ஒவ்வொருவரின் முகத்திலும் விழுந்தன. அமைதி நிலவிய கூட்டத்திலிருந்து வேணாட்டின் இளவரசன் பூதிவேல் தயக்கத்துடன் எழுந்தான். இளவரசே என்றான் பூதிவேல். அவனது குரலில் கடந்த காலத்தின் வலி தெரிந்தது. நீங்கள் சொல்வது அனைத்தும் 100க்கு 100 உண்மை. ஆனால் 11 ஆண்டுகளுக்கு முன் உங்கள் சிற்றப்பா ஸ்ரீவல்லபர் என் தந்தையிடம் இதே வீரவிதையைத்தான் விதைத்தார். இதே போலத்தான் பாண்டிய நாட்டை மீட்டெடுத்தார். ஆனால் இன்று என்ன நிலைமை? அந்த வீரப்போரில் அவரும் மாண்டு போனார். அவர் ரத்தம் சிந்தி மீட்ட அந்த மதுரையும் மீண்டும் சோழர் வசமே சென்றுவிட்டது. சரித்திரம் நமக்குச் சொல்லும் பாடம் பயங்கரமாக இருக்கிறது இளவரசே. நாராயணன் அவனை பார்த்து ஒரு நொடி அமைதியாக தலையசைத்தான். அந்த இழப்பின் வலி அவனுக்கும் தெரியும். ஆனால் அது அவனை முடக்கவில்லை. நம் முன்னோர்கள் எப்படி வென்றார்கள், வென்றதை தக்க வைக்காமல் எப்படி வீழ்ந்தார்கள் என்பதையெல்லாம் நினைத்து நினைத்து பயந்து கொண்டே இருந்தால் நாம் காலம் முழுதும் சோழ நாட்டின் அடிமை தேசமாக அவர்களுக்கு குடைபிடிக்கும் சேவகர்களாகத்தான் நீடிக்க வேண்டும். உங்கள் வாழ்நாள் முழுவதும் சோழனின் அடிமைகளாக சாகப் போகிறீர்களா? அந்த அடிமைத்தனம் பரவாயில்லையா என்றான் மிக உறுதியான சவால் விடும் குரலில். அப்போது கூட்டத்தின் மறுபுறத்திலிருந்து ஆய்நாட்டின் இளவரசன் ஒருவன் எழுந்தான். நீ சொல்வது சரிதான் நாராயணா. அடிமையாக வாழ யாருக்கும் விருப்பமில்லைதான். ஆனால் யதார்த்தத்தை புரிந்துகொள். சோழ பெரும் படையை எதிர்க்கும் வலிமை நம்மிடம் இல்லையே. அவர்களின் யானை படைகளுக்கும் கடற்படைக்கும் முன்னால் நாம் வெறும் தூசு ஆயிற்றே. வல்லபர் படிப்படியாக மதுரையை மீட்டார். பின் உத்தமசீலியிடம் தோற்றார். வீரமரணமடைந்தார். வீரபாண்டியர் முடிசூடினார். ஆனால் எங்கே இருக்கிறார்? உன்னிடத்தில் உன் தந்தை அல்லவா படை திரட்ட வேண்டும். கானகத்திலும் தென்கொங்கிலும் ஒழிந்து கொண்டால் மதுரையை மீட்டுவிட முடியுமா? யதார்த்தத்தை எடுத்துரைத்தான். நாராயணன் புன்னகைத்தான். அந்த புன்னகையில் பல 100 சோழ படைகளை வீழ்த்தும் சதித்திட்டம் ஒளிந்திருந்தது. என் தந்தை ஓடவுமில்லை, ஒழியவுமில்லை. சோழனை எதிர்க்கும் வலிமை எங்களிடம் இல்லை என்று யார் சொன்னது என்று முழங்கினான். நான் யார் தெரியுமா? கேரள தேசத்தை ஆண்ட சேரமான் பெருமாள் பாஸ்கர ரவிவர்மரின் மகள்வழி பேரன். தென்னகத்தை ஆண்ட சோழனை வீழ்த்திய ராஜசிம்ம பாண்டியரின் மகள்வழி பேரன். மதுரையை மீட்ட மாரஞ்சடையர் ஸ்ரீவல்லபரால் அறிவிக்கப்பட்ட பாண்டிய தேசத்தின் முடியிழவல். கடல் கடந்து எழுந்து நிற்கும் சிங்கள தேசத்து இளவரசி காலம் சென்ற கார்குழல் மித்ராவின் புதல்வன். சேரம், பாண்டியம், சிங்களம் என்ற 3 மாபெரும் தேசங்களின் இரத்தம் என் நரம்புகளில் ஓடுகிறது. இந்த 3 தேசங்களின் ஆதரவும் மாபெரும் படை வலிமையும் இப்போதே என்னிடம் இருக்கிறது. கூட்டம் சிலிர்த்து போனது. அவனது உண்மையான பின்னணி பலருக்கு இப்போதுதான் முழுமையாக புரிந்தது. ஆனாலும் என்று தன் குரலை சற்று தாழ்த்தி கனிவாக பேசினான் நாராயணன்.
நான் எந்த தேசத்தின் உதவியையும் நாடப் போவதில்லை. என் சிற்றப்பா உங்கள் தந்தைகளையும் நம் பாண்டிய படையையும் வைத்தே மதுரையை மீட்டார். அதே போலத்தான் நானும். நீங்கள்தான் நம் தென்னகத்தின் முதுகெலும்புகள். உங்களை வைத்துதான் நான் இந்த சாம்ராஜ்யத்தை மீண்டும் கட்டியெழுப்பப் போகிறேன். குமரிக்கடல் தொடங்கி வடவேங்கடம் வரை பறந்து விரிந்த ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை நாம் ஆள வேண்டும். அப்படி ஆளப்போகும் அந்த புதிய தேசத்தின் எதிர்கால பேரரசன் நான். அவன் பாறையிலிருந்து ஒரு படி கீழே இறங்கி வந்து தன் கையை விரித்து அனைவருக்கும் ஒரு மாபெரும் வாக்குறுதியை அளித்தான். இன்று உங்களுக்கு என் தாய்மண்ணின் மீது சத்தியமாய் ஒரு வாக்குறுதி அளிக்கிறேன். சோழர்களுக்கு எதிரான இந்த மாபெரும் விடுதலைப் போரில் நீங்கள் எனக்கு முழுமையாக ஆதரவளித்தால் நாளை என் பாண்டிய பேரரசு மீண்டும் அமையும்போது நீங்கள் யாரும் சிற்றரசர்களாக இருக்க மாட்டீர்கள். உங்களின் ஒவ்வொரு நாடும் தன்னாட்சி பெற்ற முழு சுதந்திர நாடாக என் குடையின் கீழ் இயங்கும். சோழனைப் போல உங்களை நான் அடிமையாக நடத்தமாட்டேன். உங்களை எனக்கு நிகரான அரசர்களாக நான் அதே சிம்மாசனத்தில் அமர்த்துவேன். சம்மதமா? அந்த சிறுவனின் கண்களில் தெரிந்த அந்த விடுதலை நெருப்பும் சேர பாண்டிய சிங்கள இரத்தத்தின் கம்பீரமும் அந்த 100 இளவரசர்களையும் அப்படியே கட்டி போட்டது. குகைக்குள் சிறிது நேரம் சலசலப்புகள் எழுந்தன. ஒருவருக்கொருவர் ரகசியமாக பேசிக் கொண்டார்கள். சிறிது நேர விவாதங்களுக்குப் பின் அந்த சலசலப்பு ஒரு மாபெரும் உறுதியாக மாறியது. ஒருவன் பின் ஒருவனாக அந்த 100 அரச வாரிசுகளும் வீரநாராயணனின் முன்னால் மண்டியிட்டார்கள். தங்கள் உரைகளிலிருந்து வாள்களை உருவி அவற்றின் முனையை நாராயணனின் காலடியில் நீட்டி தங்கள் வாழ்நாளெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்போம் என விசுவாச பிரமாணம் செய்தார்கள். குகையின் உள்ளே இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த கேசவன் இந்த காட்சியைக் கண்டு சிலிர்த்துப் போனான். வெறும் 100 பேர்தான் இங்கே இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் சாதாரண 100 பேர் அல்ல. தென்னாட்டின் முக்கிய தேசங்களின் பிரதிநிதிகள். இவர்கள் மூலமாக பல 100 பல 1000 போர் வீரர்களை தென்னகம் முழுவதும் மிக விரைவில் திரட்ட முடியும் என்பது அவனுக்கு தெள்ளத் தெளிவாக புரிந்தது. தன்னுடைய நண்பனின் தீர்க்க தரிசனமும் அவன் வகுத்த ராஜதந்திரமும் கேசவனுக்கு புல்லரிப்பை ஏற்படுத்தியது. இவன் வெறும் அரசன் அல்ல, சாணக்கியனை மிஞ்சிய ராஜதந்திரி என்று மனதிற்குள் வியந்தான். அடுத்த கணமே அவனும் தன் உடைவாளை உருவி குகையின் வாசலிலிருந்து ஓடி வந்து நாராயணன் முன்னே மண்டியிட்டான். அன்றிரவு அந்த மலைகுகையில் ஒரு புதிய சாம்ராஜ்யத்தின் முதல் வித்து விதைக்கப்பட்டது. தொடரும்.